நமः பார்வதீபதயே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் இப்போ இருக்கிற மழை காலத்தில் குளிர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இதன் மூலமாக நமக்கு தலைவலி அல்லது காய்ச்சல் இது மாதிரியான உபாதைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதற்கு மகாபெரியவா தந்த பிரெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அழகான சம்பவம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மகாபெரியவா மேல மிகுந்த பக்தி கொண்ட ஒரு டாக்டர் இருந்தார். அவர் பெயர் ராமசர்மா. அவர் மகாபெரியவானுடைய அதீத பக்தர். எந்த காரியத்தை செஞ்சாலும் மகாபெரியவானுடைய நாமத்தை சொல்லாம செய்யவே மாட்டார். அப்படி ஒரு பக்தி. மகாபெரியவா ஒரு நாள் அவர் மடத்துக்கு வரவழைச்சார். என்னன்னு சொல்லினா, தனக்கு காய்ச்சல் இருக்கு, நீ வரணும் அப்படின்னு மடத்தினுடைய அணுக்க தொண்டர் மூலமா சொல்லி அனுப்பிச்சு அவர் அழைச்சிட்டு வர சொன்னார். அவரும் பெரியவாக்கு காய்ச்சல் அப்படின்னு ஒன்ன பதறி அடிச்சு அவருடைய மருந்து பெட்டிகளை எல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்தார். அவர் வந்த தோரணையை பார்த்த உடனே மகாபெரியவா, நான் காய்ச்சல் தானே சொன்னேன், உன்னை மருந்து பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு கேட்டார். இவருக்கு எதுவும் புரியாம பெரியவாளையே பார்த்தார். நீ குளிச்சுட்டு வந்திருப்ப, நான் மறுபடியும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு அப்படின்னார். காய்ச்சல் டைம்ல இப்ப பெரியவா மறுபடியும் குளிக்க போறாரே அப்படின்னு இவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனா மறுப்பு சொல்ல முடியாது. பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணார். வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய உடல் வெப்பநிலையை பரிசோதிக்க சொன்னார். பரிசோதித்து பார்த்தா 100 டிகிரிக்கு மேல காய்ச்சல். அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த காய்ச்சலோட தான் குளிக்க போனாரா அப்படின்னு. உடனே மருந்து எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்காக தன்னுடைய பெட்டியை ஓபன் பண்றார். அப்ப பெரியவா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் நிறைய தெய்வத்தினுடைய நாமங்களை சொல்லணும், ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு இங்க வரவாளுக்கெல்லாம் சொல்றேன். அது மூலமா நிறைய விஷயங்கள் நிவர்த்தியாகிறதா நான் சொல்றேன். ஆனா அதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இவர் எதுவுமே புரியாம பெரியவாளையே பார்த்துட்டு இருந்தார். பெரியவா பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டரை அழைச்சி, அதாவது விஷ்ணு சகஸ்வரநாமம் உள்ள ஒரு புக்கை எடுத்துட்டு வர சொன்னார். அதை அந்த டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு, இப்ப நாம 2 பேரும் சேர்ந்து விஷ்ணு சகஸ்வரநாமம் ஜெபிக்க போறோம் அப்படின்னார். இவ்வளவு பெரிய ஆனந்தமான ஒரு பாக்கியம் ஒரு பக்தருக்கு கிடைச்சா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். டாக்டருக்கு அளப்பரிய ஆனந்தம். தாராளமா பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கூட தனியா அந்த விஷ்ணு சகஸ்வர நாமம் ஜெபிக்க தொடங்குறாங்க. விஷ்ணு சகஸ்வர நாமம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெரியவா சொல்றார், இப்போ என்னுடைய உடல் வெப்பநிலையை பரிசோதிச்சு பாறேன் அப்படிங்கிறார். இப்போ அந்த டாக்டர் செக் பண்ணி பார்க்கிறார். சுத்தமா காய்ச்சலே கிடையாது. காய்ச்சல் இருந்ததுக்கான அறிகுறி கூட கிடையாது. அப்படியே வியந்து போனார். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம். தெய்வத்தினுடைய நாமத்தை நம்ம சொல்றச்ச நிறைய புண்ணியங்கள் நம்மளை வந்து சேர்றது. இந்த சகசர நாமங்களை எல்லாம் பாராயணம் பண்றச்ச நமக்கு பிறவி பிணியே போகும் அப்படின்னா இந்த பிணியெல்லாம் போகாதா என்ன அப்படின்னு பெரியவா சொல்லிக்கிட்டே சிரிச்சார். நீ உன்னுடைய மருந்துகளை உன்னுடைய பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் கொடு, அது கூட இந்த விஷ்ணு சகஸ்வர நாமத்தையும் பிரெஸ்கிரிப்ஷனா எழுதி கொடு, விருப்பப்பட்டவா படிப்பா அப்படின்னு சொன்னார். அது முதல்ல அந்த டாக்டர் தன்னோட பிரெஸ்கிரிப்ஷனோட இதையும் சேர்த்து எழுத ஆரம்பிச்சிட்டார். மகாபெரியவா காய்ச்சல் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு விஷ்ணு சகஸ்வர நாமத்தை மருந்தா நமக்கும் தந்திருக்கார். நாமளும் அது மாதிரி பாராயணம் பண்ணி நம்மளுடைய இந்த உபாதைகள்ல இருந்து நாமும் விடுபடலாம். இது மாதிரியான இன்னொரு சம்பவம். பெரியவா மேல மிகுந்த பக்தி கொண்ட ஒரு அன்பர். அவர் டெல்லியில செக்ரட்டரியேட்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கார்.
மகா பெரியவா ஹைதராபாத்ல கேம்ப் போட்டிருந்த சமயம் அவர் அங்க வந்து பெரியவாளை பார்க்கணும்னு விரும்பினார். ஏன் அப்படின்னா அவருக்கு இரவு 10 மணி ஆச்சுன்னா ஒரு விதமான தலைவலி வரும். அது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அந்த தலைவலி வந்தா உயிரே போற மாதிரியான வலி. அப்படியே தலையை பிச்சு தனியா வச்சிடலாமா அப்படின்னு அவருக்கு தோணும். அவ்வளவு வலி வேதனை. என்ன காரியமா இருந்தாலும் அவருடைய வீட்டுக்கு 10 மணிக்கு வந்துடுவார். ஏன்னா அந்த தலைவலி கரெக்டா வரும். தலைவலி வெளியே அவங்களுடைய ஆஃபீஸில் அல்லது மற்ற இடங்கள்ல இருக்கிறப்ப இந்த மாதிரியான தலைவலி வந்துச்சுன்னா அவரால் அதை தாங்கிக்கவே முடியாது. அப்படி ஒரு வேதனை, அவ்வளோ துடிதுடிச்சு போவார். அப்படி ஒரு வியாதி அவருக்கு இருந்தது. இதை நிறைய மருத்துவர்கள்ட்ட போய் பரிசோதிச்சு பார்த்தார். யாராலும் சரி பண்ணவே முடியல. பெரியவா கிட்ட வந்து இதற்கான பரிகாரம் தேடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு வாரம் லீவ் போட்டு நேரா ஹைதராபாத்துக்கு வந்தார். வந்திருந்த சமயம் பெரியவாளை தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட தன்னுடைய தலைவலி உபாதையை பத்தி சொன்னார். பெரியவா அதை பொறுமையா கேட்டுட்டு, நீ நாராயணியம் படி, தினமும் சொல்லு, ஒரு 100 நாள் தொடர்ந்து சொல்லு, இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னார். பெரியவானுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு இரவு ஹைதராபாத் வந்து விமானத்து மூலமா டெல்லிக்கு போறதுக்காக தன்னுடைய கார்ல அவர் வரார். அவர் அங்கிருந்து கார்ல கிளம்புறச்ச ஒரு மாமி வந்து, பெரியவா உங்க கூட என்னையும் அழைச்சிட்டு போக சொன்னா, போகிற வழியில விஜயவாடால என்னை இறக்கி விட்டுருப்போம், அங்கதான் என்னுடைய இல்லம் இருக்கு அப்படின்னு அந்த மாமி சொன்னான். சரின்னு அந்த மாமியை ஏற்றிக்கிட்டு இவரும் வரார். அந்த மாமியோட இல்லம் இருக்கிற அக்ரஹாரம் வந்த உடனே அந்த மாமி வந்து ரொம்ப பணிவா, ரொம்ப அனுசரணையா, நீங்க இவ்வளவு நேரம் ஆயிடுத்து, நீங்க வந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால அவர் வேற வழி இல்லாம அங்க இறங்கினார். ஆனா அவருக்கு ஒரு பயம் இருந்தது. இரவு 10 மணி நெருங்க போறது. இந்த 10 மணி வந்ததுன்னா அந்த தலைவலி வந்துடும். இங்க நான் எப்படி கஷ்டப்பட போறேனோன்னு யோசிச்சுட்டே பெரியவா மேல பாரத்தை போட்டு இறங்குறார். அந்த பெண்மணி தன்னுடைய இல்லத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லார்கிட்டையும் பெரியவாக்குடைய பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி, இவர் தான் இங்க கொண்டாந்து விட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த நிறைய இல்லங்கள்ல நிறைய பதார்த்தங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து அவருக்கு ஒரு விருந்தே வச்சார். அதற்கப்புறமா அவர் கிளம்புறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு அங்கிருந்து. ஆனா அந்த 10 மணிக்கு வர தலைவலி அவருக்கு வரல. அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, பெரியவாளை வந்து பார்த்துட்டோம், பெரியவாள்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டோம், அதனால கூட இந்த தலைவலி இன்னைக்கு ஒரு நாள் நின்றுக்கலாம் அப்படின்னு நினைச்சார். அப்புறம் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போனா அடுத்தடுத்த நாள் 10 மணி அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுது. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி தலைவலி வரவே இல்லை. உடனே பெரியவா சொன்ன அந்த பரிகாரம் அவருக்கு ஞாபகம் வந்தது. நேரா குருவாயூரப்பன் கோவிலுக்கு போய் நாராயணியம் வாசிக்க ஆரம்பிச்சார். தொடர்ந்து 100 நாள் பாராயணம் பண்ணார். அதற்கப்புறம் அந்த தலைவலி வந்த சுவடே தெரியல. மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களுக்கு இது மாதிரி தெய்வ ஸ்லோகங்களை பாராயணம் பண்ண சொல்லி அவங்களுடைய உபாதைகளுக்கான தீர்வா நிறைய சொல்லியிருக்கார். மகா பெரியவானுடைய இது மாதிரியான அற்புத சம்பவங்களினுடைய தொகுப்பை வரும் தலைமுறைகளும் இந்த மகா பெரியவானுடைய அனுக்கிரகத்தையும் அற்புதங்களையும் எண்ணி எண்ணி வியக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகா பெரியவானுடைய அற்புத நிகழ்வுகளை தொகுத்து கருணைக்கடல் அப்படிங்கிற வீடியோ தொடரா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படிங்கிற 6 லாங்குவேஜில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கைங்கரியத்துக்கு நிறைய பொருட்செலவு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால மகா பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்த 36,393 நாட்களை மையமா வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒருங்கிணைச்சு தான் இந்த காரியத்தை நாம உருவாக்க திட்டமிட்டு இருக்கோம். இதுல நீங்களும் ஒரு பக்தி எண்ணா இணைஞ்சு இந்த கைங்கரியத்துக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு மகா பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.